Then comes lethal genes. So lethal genes சொல்லும்போது if a gene causes death, சரியா, இங்க கொடுத்திருக்கு இல்லையா, an allele which has the potential to cause the death of an organism is called lethal allele. சரியா, யார் ஃபர்ஸ்டா சொன்னா? 1907ல வந்து E. Bohr reported a lethal gene in snapdragon anthurium இல்லையா. So it is an example of recessive lethality. இங்க வந்து recessive dominant word யூஸ் பண்ணலாம். பட் recessive dominance word நம்ம யூஸ் பண்றதுனால இங்க என்ன ஆகுதுன்னா ரேஷியோ மாறிடும். சரி, lethal என்ன? death. So வந்து maybe F1 or F2 generation when they are homozygous either dominant or recessive depending upon the gene, சரியா, நம்பர்ஸ் வந்து மாறிடும். சரி, நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா. ஸோ ஓகே, ஸோ இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, ஸ்னாப்ட்ராகன். ரைட்டா, இந்த ஸ்னாப்ட்ராகன் வந்து 3 கலரில் வருது. சரியா, 3 கலரில் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, குளோரோஃபில் இருந்துச்சுன்னா the gene that codes chlorophyll, சரியா, அதை நம்ம சிசின்னு சொல்கிறோம், கேப்சின்னு சொல்கிறோம். சரியா, இந்த பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் குளோரோஃபிலோட ரோல் என்ன? வாட் இஸ் குளோரோஃபிலோட ஜாப் என்ன? டு யூ ரிமெம்பர் குளோரோஃபில்? இல்லை வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, வாட்ஸ் ஜாப்? குளோரோஃபிலோட ஜாப் என்ன? நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, ABCD, இது so much இல்லையா. ரைட்டா, ஸோ குளோரோஃபில் ஜாப் என்ன? குளோரோஃபிலோட ஜாப் என்னென்னா, they are involved in photosynthesis இல்லையா. நான் டீப்பாக போகல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தட் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? தட் மீன்ஸ் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக ஆர் கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இல்லையா, கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக. அண்ட் கார்போஹைட்ரேட் ஏன் வேணும்? ஃபார் மெட்டபாலிசம்காக வேணும் இல்லையா, ஃபார் மெட்டபாலிசம்காக வேணும். ஸோ இஃப் நோ குளோரோஃபில் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாது. ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாதுன்னா கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் கிடையாது. கார்போஹைட்ரேட் கிடையாதுன்னா மெட்டபாலிசம் கிடையாதுன்னா டெத் இருக்குது. ரைட்டா, டெத் இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இஃப் ஜீன் ஒர்க் பண்ணுதுன்னா க்ரீனாக இருக்குது. ஏன் க்ரீனாக இருக்குன்னா பிகாஸ் இட் மேக்ஸ் குளோரோஃபில் இல்லையா, குளோரோஃபில்ல வந்து செய்யுது. ரைட்டா, ஓகே. கேப்ஸ் ஸ்மால் சி இருந்துச்சுன்னா இட்ஸ் பேல் க்ரீன். சரியா, விச் மீன்ஸ் என்ன இருக்கும்? ஃபுல்லாக வந்து இருக்காது, பட் பார்ஷியலி வந்து இருக்கும். தட் மீன்ஸ் கேரோட்டனாய்ட்ஸ் இருக்கும் and partial chlorophyll இருக்கும். ஸோ ஃபுல்லி இருக்காது. அண்ட் chlorophyll and carotenoid காம்பினேஷனால் வந்து chlorophyllோட காம்பினேஷனால் இட் லுக்ஸ் கோல்டன் கலர் ஆர் மேபி yellow கலர். சரி, அதனால் இதுக்கு பேர் வந்து ஆரியான்னு சொல்கிறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் small c இருந்துச்சுன்னா there is no chlorophyll. And chlorophyll, I already told you, the plant dies. Yeah, செத்து போயிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டோமா? ஓகே, சி இந்த காம்பினேஷன் பிளான்ட் இருக்கிறதே கிடையாது. இங்கே போட்டுறேன். சரியா, இப்படி இருந்துச்சுன்னா you don't find any individual. With that combination. With that combination, yeah, don't find individual in homozygous recessive. Yes, செத்து போயிடும், அதனால இருக்காது. So whenever you want to cross, you can only cross with the heterozygous கூட தான் பண்ண முடியும். சரியா, homozygous கூட பண்ண முடியாது. ரைட்டா, ஸோ வந்து ரெண்டு ஹெட்ரோசைகஸை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலாம். ஹோமோசைகஸ் க்ரீனை வந்து நம்ம வந்து கேரட்னாய்ட் இருக்கிறது இல்லையா, அதுக்கு நம்ம க்ராஸ் பண்ணுறோம். அண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆல் ஹெட்ரோசைகஸில் வரும் இல்லையா. அண்ட் ஹெட்ரோசைகஸ் செல்ஃப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். செல்ஃப் பண்ண என்ன காம்பினேஷனில் வரும்? இட்ஸ் மேக் லைக் திஸ். புன்னெட் ஸ்கொயர் செய்யலாம், புன்னெட் ஸ்கொயர் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா. ஸோ என்ன இருக்கும்? கேப்சி, ஸ்மால் சி, கேப்சி அண்ட் ஸ்மால் சி இப்படி தானே வரும். ரைட்டா, ஸோ இது என்ன இருக்கும்? கேப்சி, ஸ்மால் சி,
cap c, small c, and small c, small c. But I told you that small c irunduchina chettu perum, right? So you don't find a plant with small c, small c. So enna ratio varum na 1 cap c and 2 cap c small c. So 1:2 ratio வருது. இங்க வந்து என்ன வரல, 3:1 வரல. டால் அண்ட் டுவார்ஃபா கிராஸ் பண்ணால் 3:1 வந்திருக்கணும் இல்லையா, அது வரல. அப்படி என்ன வந்திருக்கு, 1:2 வந்திருக்கு. சரியா? So that was about lethal genes. Okay, so lethal genes applied to, the term lethal is applied to those changes in the genome of an organism which produces the effect severe enough to cause death. சரியா? So lethal gene அப்படி பார்த்துட்டிங்கன்னா, lethal gene அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, lethal gene causes death. If the death is because of the dominant lethal, so the dominant gene, then we call dominant lethal gene. Or dominant allele சொல்லிக்கலாம். சரியா? If it caused because of recessive, then we call recessive lethal allele or gene. சரியா? So இங்க கொடுத்திருக்கு இல்லையா, lethality is a condition in which the death is certain genotype occurs prematurely. சரியா? The fully dominant or fully recessive lethal kills the carrier individual only in its homozygous condition. The word important, homozygous condition தான் இது வந்து போகுது. இங்க பாருங்க, ரெண்டுமே வந்து homozygous தான் இருந்திருக்கு. சரியா? heterozygous இருக்கும்போது அப்படி ஆகாது. ஏன்னா one of the gene will be protecting it இல்லையா, no death. ரைட்டா? ஸோ ரேஷியோ என்ன வரும், either ratio 2:1 வரும். சரியா? or 1:2 வரும். சரியா? 2:1 வருதுன்னா என்ன, 2:1 வருதுன்னா this is recessive lethal. சரி, அது வேணாம் ஓகே இல்லையா? ஸோ 2:1 வருதுன்னா 2:1 வரும், இல்லைன்னா வந்து 1:2 வரும். ரைட்டா? டிபெண்டிங் அப்பான், ஓகே இங்கே கொடுத்துருக்கு. சரியா? டிபெண்டிங் அப்பான் டாமினன்ட் ஆர் ரெசசிவ். ஓகே, ஸோ 2:1 வந்துச்சுன்னா இட்ஸ் dominant lethal. 1:2 வந்துச்சுன்னா இட்ஸ் recessive lethal. Right, okay, so with that